ரூ. 10,000 ப்ராஃபிட் இருந்துச்சு. அப்புறம் ட்ரேடிங் ரூம் இன்னைக்கு அப்கிரேட் பண்ணேன். என்னாச்சுன்னு இன்னைக்கு ஸ்டோரியில் பார்ப்போம். குட் மார்னிங் கைஸ். 365 நாள் சேலஞ்சில் இன்னைக்கு 26வது நாள். எந்திரிச்ச உடனே குடிக்கலாம்னு சொல்லி செட்டப்பை ரெடி பண்ணிட்டு இருந்தேன். ஐ மீன் பால் குடிக்கலாம்னு சொல்லி ரெடி பண்ணிட்டு இருந்தேன். சுட வச்சு எடுத்துட்டு கிளாஸ்ல ஊத்திட்டு எடுத்து குடிக்கலாம்னு வந்து பார்த்தா சம்பவம் ஆயிடுச்சு கைஸ். ஒரு சிப்பு தான் எடுத்து வாயில வச்சேன். வச்ச உடனே டேஸ்ட் ஒரு மாதிரி புளிப்பா இருந்துச்சு. ரைட்டு கெட்டு போச்சுன்னு கண்டுபிடிச்சிட்டேன். கெட்டு போனதை கீழே ஊத்திட்டு உடம்பு கொஞ்சம் தண்ணி காட்டிட்டு கெட்டப்ப மாத்தி இன்னைக்கு ஒர்க்கா ஸ்டார்ட் பண்ணிட்டேன். காலையிலே ஒரு 2 கன்சல்டேஷன் போச்சு. அருமையா போச்சு. கன்சல்டேஷன் முடிச்ச உடனே வெளில ஒரு மீட்டிங் இருந்துச்சு. ஸோ லேப்டாப்பை தூக்கின்னு பைக் எடுத்துன்னு கிளம்பிட்டேன். மீட்டிங்னா எங்க போறேன், வழக்கம் போல நம்ம கெஃபே தான். ஸோ கெஃபேல போய் அசம்பிள் ஆயாச்சு. தென் கெஃபே ரீச் ஆனதுக்கு அப்புறமா டீமும் வந்துட்டாங்க. டீம் வந்தோடனே டிஸ்கஷன் கொஞ்சம் நேரம் பண்ணிட்டு இருந்தோம். டிஸ்கஷன் நடுவில் கொஞ்சம் வெட்டி கதை, வீணா போன கதை. அப்புறம் எனக்கு ஒரு பர்சனலா ஒரு சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் ரெக்யர்மெண்ட் இருந்துச்சு. ஸோ அதை டீம் கிட்ட என்ன பண்ணலாம், எப்படி பண்ணலாம் டிஸ்கஸ் பண்ணிட்டு அதுக்கு ஒரு கன்க்ளூஷனை முடிச்சுட்டு தென் கூட இருக்கிற பையன் புதுசா ஒரு பைக் எடுக்கிறேன்னு சொல்லியிருந்தான். ஸோ அந்த பைக்கை போய் டெலிவரி எடுத்து முடிச்சுட்டு பைக் வாங்கினா ஃபர்ஸ்ட் பெட்ரோல் டேங்க் ஃபில் ஃப்ரீயாவே பண்ணி தருவாங்க போல. ஸோ அதனால போயிட்டு பெட்ரோலை போய் ஃபில் பண்ணிட்டு அங்கேருந்து மூவ் ஆன் ஆயிட்டோம் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் தான் மெயினான மேட்டரே இருக்குது. இதுக்கு முன்னாடி ஒரு வாரத்துக்கு முன்னாடி ஒரு போஸ்டர் ஒன்று ஆர்டர் போட்டிருந்தேன் செவத்துல ஒட்டுறதுக்காண்டி. நான் ஃபினான்ஸ் ரிலேட்டடாக போட்டிருந்தேன். பட் வந்தது என்னமோ ஜிம் ரிலேட்டடாக வந்துருந்துச்சு. ஒரு வாரமாக யோசிச்சுட்டு இருந்தேன், இதை ரிட்டர்ன் போட்டுருமா இல்லை இதே ஒட்டிடலாமா அப்படின்னு. ஸோ ஆஃப்டர் ஹியூஜ் கன்ஃபியூஷன் இன்னைக்கு இதை ஒட்டிடலானே முடிவு பண்ணிட்டேன். ஸோ அதனால முதல்ல திருடன் கெட்டப்பில் உட்காந்து அதை க்ளீன் பண்ணக்கு ரெடி ஆகிட்டேன். ஓகே, ஆஃப்டர் கிளீனிங் இப்போ போஸ்டர் ஒட்ட ஸ்டார்ட் பண்ண வேண்டியதான். ஃபர்ஸ்ட் அலைன்மெண்ட் நான் முன்னாடியே பார்த்து முடிச்சிட்டேன். ஸோ எப்படி ஒட்ட போறேன்னு எனக்கு தெரியும். இந்த போஸ்டர்ஸை ஒட்டுறதுக்கு அவங்களே பலூன் க்ளூன்னு சொல்லி அந்த போஸ்டர்ஸோட ஃப்ரீயாகவே ஒன்று கொடுத்துருந்தாங்க. ஸோ அதை வச்சு ஈஸியாக ஒட்டிக்கலாம். இந்த பலூன் க்ளூ யூஸ் பண்ணுறது ரொம்ப ஈஸி தான். போஸ்டரில் ஜஸ்ட் அந்த பலூன் க்ளூ எடுத்து இப்படி ஒரு டேப் பண்ணோம் அப்படின்னா அது ரவுண்டாக தான் இருக்கும். அந்த பலூன் க்ளூ ஃபுல்லாக வரிசையாக லைன்லாம் இருக்கும். ஸோ நீங்கள் ஒரு கார்னருக்கும் ஒரு ரவுண்ட் மட்டும் யூஸ் பண்ணாலே போதும். பலூன் க்ளூக்கு 2 சைடு ஒட்டுறதுக்கான அந்த கெப்பாசிட்டி இருக்கிறதுனால ஒரு சைடு வந்து நம்மளுடைய போஸ்டரில் ஒட்டிக்கும், இன்னொரு சைடு வந்து நம்மளுடைய வாலில் ஒட்டிக்கும். ஓகே, யூஸ்வலாக எப்போவுமே டேப்போ ஏதோ ஒன்று செவத்தில் ஒட்டணும்னா நிற்காது. பட் ஆனால் டைல்ஸில் ஒட்டணும்னா நிற்கும். ஆனால் இங்கே இது அப்படியே ஆப்போசிட்டாக இருக்குது கைஸ். நான் செவத்தில் ஒட்டுறப்ப இது பக்காவாக நின்றுச்சு. ஆனால் நான் டைல்ஸில் ஒட்டினப்ப அது நிற்கவே மாட்டேன்ருச்சு. கொஞ்ச நேரம் நின்றுச்சு. பட் அதுக்கப்புறம் எல்லாம் கீழே வந்து இப்போதைக்கு பலூன் க்ளூ வச்சு ஒட்டின அளவுக்கு ஒட்டியாச்சு. ஸோ ஓரளவுக்கு மேட்ச் ஆயிடுச்சு. இன்னைக்கு இதுக்கு வந்து ஒரு கண்டென்ட்டை மட்டும் ரெடி பண்ணிட்டு நாளைக்கு திருப்பி ஃபெவிக்விக் போட்டு மேட்ச் பண்ணிக்கலாம் சொல்லி முடிவு பண்ணிட்டு அதை அப்படியே விட்டுட்டேன். இந்த போஸ்டர் ஓட்டின நேரமா என்னமான்னு தெரியல, ரொம்ப நேரம் டிப்கி கொடுத்துட்டு இருந்த எல்லா கிளைண்ட்டும் இன்னைக்கு வந்து கன்சல்டேஷன் அட்டன் பண்ணிட்டு போயிட்டாங்க. அப்புறம் என்ன 6:30 ஆகி போச்சுனாலே அலப்பற கிளப்புறோம் தான் ட்ரேடிங்ல அசம்பிள் ஆயாச்சு. இன்னைக்கு ஒன்றும் இல்லை கைஸ், 2 ட்ரேடு மாட்டுச்சு. ஒரு ட்ரேடில் ஒரு 10,000 ப்ராஃபிட் வந்துச்சு. இன்னொரு ட்ரேடில் எவ்வளோன்னு சொல்ல மாட்டேன், சொன்னா கண்ணு வச்சிருங்க. அது பட் என்ன நீ கிடைச்சது மொத்தம் 2 ட்ரேடு, ரெண்டுமே டிபி தான். அருமையான நாள். முதல் நாளே ஸ்டார்ட் பண்ணியாச்சு. தென் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஷூட் ரிலேட்டடா ஒரு டிஸ்கஷன் இருந்தனால நைட் அதுக்கு கிளம்பி போயிட்டு இருந்தேன். போற ஆளில் பார்த்தா என் கூட ட்ரெயின் வந்துட்டு இருந்துச்சு. என் கூட ட்ரெயின் வந்துச்சா நான் ட்ரெயின் கூட போறேன்னு தெரியல. பட் ஆனால் பார்க்க நல்லா இருந்துச்சு. அப்படியே வீடியோ எடுத்துகிட்டே போயிட்டு இருந்தேன். உள்ள இருந்து வேறு நிறைய வேடிக்கை பார்த்துட்டே இருந்தாங்க. டிஜிட்டல் மார்க்கெட்டிங் டிஸ்கஷனுக்கு முன்னாடி இன்னொரு காஃபியை போகிறதுக்காண்டி கெஃபே போயிருந்தேன். இந்த கெஃபே ஓனர் இந்த கெஃபே ப்ரொமோட் பண்ணுறாங்களோ இல்லையா, ஆனால் நான் ஓசியில் உங்களுக்கு டெய்லி வந்து ப்ரொமோஷன் பண்ணி கொடுத்துட்ருக்கேன். டிஜிட்டல் மார்க்கெட்டிங் டிஸ்கஷனை ஒரு வழியாக ஃபைனலைஸ் பண்ணி டேட்டா கன்ஃபார்ம் பண்ணிட்டு வந்துட்டேன். அந்த வீட்டுக்கு வரதுக்கு 12 மணி ஆகிப்போச்சு. வீட்டுக்கு வந்தேங்க, வந்தோடனே சரியான டயர்டு. அப்படியே படுத்து தூங்கிட்டேன். ஸோ நாளைக்கு என்னன்றதை நாளைக்கு பார்ப்போம். பை பாய்.